வாழ்க்கையில் மிக மிக அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், ஒரு 10 வார்த்தைகள் இருக்கிறது. நாம் அதை பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்லும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து வாழ்க என்கிறார். இந்த வார்த்தையை நாம் அதிகமாக இன்றைக்கி இப்போலாம் தேர்தல் காலம் இருக்குன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர் போகும்போது தொண்டர்கள் தான் தலைவரை பார்த்து வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் தம்முடைய தொண்டர்களை பார்த்து இயேசு வாழ்கின்றார். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு இல்லை, தலைவர்களை தான் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து வாழ்க. அப்போ நம்மை வாழ வைக்கிற ஒரு தேவனாக இயேசு உயிர்ப்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அடுத்து ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு பயம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதைக்கு எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை பயங்கள் நிறைந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தமது சீடர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். பயந்து போனவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், சமாதானம் அற்று இருக்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 24:38ஆம் வசனத்தில் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள்? அநேக வேளைகள் அவர் கலங்கி தவிக்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் சீடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து ஏன் கலங்குகிறீர்கள்? யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு அவர் பார்த்து ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குலைச்சல்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் அழுகை வரும், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடல் வரும். அப்போ இவைகள் மத்தியில் யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தோமாவை நோக்கி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவர் நம்மை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையில் நீ விசுவாசியாயிரு, ஒரு நல்ல விசுவாசியாயிரு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் கடல்கள் கொந்தளிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை கொந்தளிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கரை போய் சேருவோமோ என்பதை நாம் கேள்விக்குறியோடு நாம் இந்த பயணத்தில் காணப்படலாம். ஆனால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் யோவான் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. அதற்கு இயேசு
நீ என்னை பின்பற்றி வா. ஜீவனுள்ள ஆண்டவருடைய உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தை, நீ என்னை பின்பற்றி வா. அவரை நாம் பின்பற்றி வருகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் எப்படி கல்வாரி மலைமேட்டினில் சிலுவையை சுமந்து சென்று காயங்கள் பட்டாரோ, அதே போல நீங்களும் நானும் சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் அப்படின்னு அநேக கேள்விகளோடு உங்களை தொலைத்து கொள்ளாதபடி, இது ஆண்டவர் எனக்கு வைத்த சிலுவை, இதை நான் சுமந்தே ஆக வேண்டும், இதை சுமப்பதற்கு எனக்கு பலன் தாரும் என்று ஆண்டவர் நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், அப்போ அவரை பின்பற்றுகிற நாம் மார்க் 16:15 வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் பயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். அந்த பயத்தை கர்த்தர் போக்கியிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குலைச்சல் வந்திருக்கும். அதை மாற்றி கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் வந்திருக்கும். அந்த கலக்கத்தை மாற்றின ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் அழுகை வந்திருக்கும். அந்த அழுகை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய தேடல்களுக்கு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது நமக்கு ஆண்டவர் நம் மீது கொடுத்த கட்டளையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவருடைய பிறப்பின் முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரை நாம் மற்றவர்களுக்கு அறிவித்தே ஆக வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கட்டளையாய் கொடுக்கிறார். இவைகள் மத்தியில் மத்தேயு 28:20 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாலும், ஆனால் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதுவரை இருந்தவர் இனியும் இருக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்க, நம்ம வாழ்க்கையின் மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லமுள்ள ஒரு தேவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவது அவருடைய உயிர்த்தெழுதல் என்பதை நாம் மறந்து போகும். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஊழியங்களை செய்தார், மரித்தார், அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை காலியாக காணப்படுகிறது. எல்லா கல்லறையிலும் அந்த பெட்டிகள் மூடப்பட்டதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை அது திறக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம், நியூ இயர் பண்டிகை கொண்டாடுகிறோம். இப்படி அதை காட்டிலும் ஒரு சிறப்பான பண்டிகை எது என்றால் இந்த ஈஸ்டர் பண்டிகை. அல்லேலூயா. தேவனுடைய எனக்காக ஒருவர் மரித்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் நினைத்த சூழ்நிலையில், இல்லை நான் மறிக்கலை, என் பிள்ளைகளை நான் கைவிடலை, மறுபடியும் உயிரோடு வந்து காட்சி கொடுத்த தேவன், சத்தியத்தை போதித்த தேவன், உற்சாகப்படுத்தின ஒரு தேவன். ஆண்டவர் உயிரோடு இருந்தபோது 3 பேரை உயிரோடு எழுப்பினார். ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் 3 பேரை உயிரோடு எழுப்பினார். ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். லாசரு, நாயனருடைய விதவை மகன், ஜெப ஆலய தலைவருடைய மகள் உயிரோடு எழுப்பினார்.
தேவனுடைய பிள்ளைகளாய் யோவான் 11 வசனம், 25 வசனம், யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார்? லாசரு மரித்து கல்லறையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற அநேக வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். எல்லாம் முடிஞ்சது. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே அற்புதத்தை இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு விருத்தி அடைந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. எவ்வளோ ஜெபிச்சிட்ட பலன் இல்லை, எவ்வளோ ஜெபிச்சிட்ட, எவ்வளோ தேடிட்டேன், எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன், பலன் இல்லை, ஆண்டவர் எனக்கு பதில் தரவில்லை என்ற ஒரு கேள்விக்குறியோடு. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 11:40 வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? 4 நாள் ஆயிற்று, நாருமே. உண்மை, அதுதான் உண்மை. வைத்து 4 நாள் ஆயிற்று, நாரும். ஆனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற பாழானவைகளை எடுத்து புதுப்பிக்கிற ஒரு தேவன், பாழானவைகளை கட்டுகிற ஒரு தேவன். அவர் பாழான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சடலத்தை அவர் சொல்லுகிறார், பார்த்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். 43 வசனத்தில் வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். உரைத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா. அவருடைய வார்த்தை வல்லமுள்ள ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தை வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை இந்த உலகத்தை படைத்த வார்த்தை இங்கே வருகிறது, லாசருவே வெளியே வா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற தேவனை நோக்கி, முடிக்கிற தேவனை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மரித்த எல்லாரையுமே ஆண்டவர் பார்த்து சொன்னவா, எழுந்திரு, வெளியே வா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எழுந்திருக்க வேண்டியது மிக அவசியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் எழுந்திருக்கிறது மிக அவசியம். 1 கொரிந்தியர் 15:16 வசனம். 1 கொரிந்தியர் 15:16 வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மத்தேயு 28:7 வசனத்தில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். மரித்தோரிலிருந்து எழுந்தார். உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையில் போய் தேடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற கர்த்தர் எங்கு இருக்கிறாரோ அங்கு நாம் தேட வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடி ஓடுகிற மக்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் எழுந்தார் என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்க. அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து
நம் தகப்பனிடத்துக்கு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் போய் என் தகப்பனிடத்தில், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. மார்க் 16:3 மார்க் 16:3. நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவார்கள்? பாரமானது, ஒரு மனிதரால் தள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக வேளைகளில் யார் எனக்காக இதை செய்வார்கள், யார் எனக்காக உதவி செய்வார்கள், யார் எனக்காக பரிந்து பேசுவார்கள், யார் எனக்காக இந்த காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி சில நம்மால் முடியாத காரியங்களை மற்றவர்கள் நாம் சார்ந்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் அவர்கள் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டதாய் காண கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாரங்களை நீங்கள் சுமந்து வரலாம். வெளியே சொல்ல முடியாத பாரங்கள், உங்களால் வெளியே எப்படி நடமாட முடிகிறது என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அப்போ அநேக பயங்கள், கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு பயமுறுத்துகிற காரியங்கள். ஒரு எலியா என்கிற ஒரு தேவ மனிதர் 1 ராஜாக்கள் 19 4 பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. போதும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி, போதும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது. உடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் போதும், நான் செத்தா நன்றாக இருக்கும் என்கிற நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை 7 கர்த்தருடைய தூதன் 2 தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள். இந்த இடத்துல என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறீர்கள். இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உயிர்ப்பித்த ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்லுகிறான், உங்களுடைய எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களுடைய எதிர்காலத்தை வளமுள்ளதாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றாத அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த பாடுகளிலே போதும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின பிறகுதான் கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் பயமுறுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். கலக்கமான எந்த காரியங்களாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் எழுந்து தகப்பனிடத்திற்கு ஓடி வருகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி உலகமே இந்த காரியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், இப்படி ஏதோ ஒன்றில் இந்த உலகம் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற இந்த வேலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சில காரியங்கள், யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி குழம்பிடாதபடி எந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் அதிலிருந்து எழுந்து தகப்பனிடத்தில் ஓடி வருகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். உங்களை கட்டி அணைக்கிற ஒரு தேவன் உண்டு. முத்தமிடுகிற ஒரு தேவன் உண்டு. உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். நாம் எழுந்திருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல நாம் விழுந்து இருந்தாலும் அந்த இடத்துல எழுந்து தகப்பனிடத்திற்கு நாம் ஓடி வருகிற
பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இஸ்ரவேல் மக்களை 450 வருடம் அடிமைப்படுத்தி அவர்களை பயமுறுத்தினவர்கள் தான். பார்வோன் அவர்கள் முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் நிற்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டாலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை மீட்கிற ஒரு தேவன் உண்டு, ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். ஓரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் இனி முடிஞ்சது அப்படின்னு நினைத்த எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விதமான அவமானங்களில் முடிந்தது என்ற நினைத்த வேலையெல்லாம் அவர் நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை உயிர்ப்பித்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், அப்போ இரண்டாவது நாம் எழுந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 28:9 அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இரண்டாவது நாம் செய்ய வேண்டும், எழுந்திருக்கிற நாம் அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் பாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகணுன்னா அந்த வீட்டில் வயது முதிர்ந்தவங்க, பெரியவங்க அப்படியே அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க காலில் விழுந்து அழுகிறதை நம்ம பார்க்க முடியும். சில கல்யாண வீட்டுக்கு போனோம், வயது முதிர்ந்தவங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்குகிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவினுடைய பாதத்தை தவிர வேற தஞ்சம் இல்லை, விமோசனம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அந்த சந்திக்கிற எல்லா காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவினுடைய பாதத்தை அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், அப்போ அவரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் பணிந்து கொள்ளுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் உண்டு, பயங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா காரியங்களுக்கும் அழுகை உண்டு, தேடுதல் உண்டு. எல்லாவற்றிலும் அவருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையில்
அடுத்த வேலைக்கு என்ன என்பதை கேள்விக்குறியோடு வாழ்ந்த ஒரு மனிதன், மனைவி செத்துப்போ என்று சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு இருதயம் காயப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சரீரத்தை தோல் வியாதினால் சுரண்டி கொண்டிருந்த மனிதனுக்குள்ளாக ஆவியில், ஆத்துமாவில் ஒரு வார்த்தை வருகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மாமிசம் அழிந்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருடைய பாதத்தை நாம் பிடிக்கும் போது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதம், நீங்கள் உட்கார்ந்து பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் இயேசுவின் பாதத்தில் நான் உட்காருகிறேன் என்கிற உணர்வோடு விசுவாசத்தோடு உட்கார வேண்டும். மணிக்கணக்கில் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரங்கள் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கமாய் வருகிறது. வேதத்தை வாசிக்கும் போது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நேரம் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதத்தில் நாம் அமராமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாய் நாம் கடந்து செல்ல முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவருடைய பாதத்தில் நாம் அமருவது மிக அவசியம். 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? வேதத்தை வாசிக்க கூடாதா என்று அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அப்போ அநேக வீடுகளில் இன்று ஜெபித்தாயா, இன்று வேதம், இன்று தூங்கினாயா அப்படின்னு போடலாம். இல்லை, இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணினாயா, இல்லை இன்றைக்கு லஞ்சு பண்ணினாயா, இல்லை இன்றைக்கு ப்ரஷ் பண்ணினாயா, இன்றைக்கு குளிச்சாயா, இதெல்லாம் தானாகவே செய்யணும்னு வருது. ஆனால் வேதத்தை வாசிக்க மாட்டோம். வாசித்தாயா, ஜெபித்தாயா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கு. உங்களை தெரிந்து கொண்டதற்கு, நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவருடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பிஸின்னு ஓடுகிற ஒரு உலகத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்ய வேண்டும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகுது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய சகோதரன் மரித்து போகிறான். மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவருடைய துக்கம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும். உடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் எங்கு ஓடினாலும் ஆறுதல் கிடைக்காது. நீங்கள் எங்கு ஓடினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தின் மேல் துக்கத்தை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எங்கு போய் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க ஆலோசனை என்ற பேரில் உங்களை வேதனைப்படுத்தி தான் உங்களை அனுப்புவார்கள். உங்களுடைய துக்கத்தை ஊற்ற வேண்டிய ஒரு இடம், உங்களுடைய துக்கத்தை கொட்ட வேண்டிய ஒரு இடம் இயேசுவின் பாதம் என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசுவின் பாதத்தில் தான் நீங்கள் சொல்லப்படும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் அவருடைய பாதத்தில் பணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ அவர் வந்ததற்கான ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கும்படி வந்திருக்கிறார். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போகிறதோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்த செல்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்காது. அநேக செல்கள் மரித்து கொண்டிருக்கும், உடல் பலவீனப்படும். ஆனால் எல்லாவற்றும் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பாதத்துக்கு நாம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு எங்கு போய் ஜெபித்தால் சரியாகும் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. எவ்வளோ இதில் வேற சொல்லுவாங்க, எவ்வளோ நான் ஜெபிச்சிட்டேன்,
ஆண்டவர் எனக்கு பதில் தரலை. சிலருடைய வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அவங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றமாய் போய்விடுவார்களோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்தது. ஏதோ வாழ்ந்துட்டு போறோன்ற சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம், அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நான் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ நான் ஜெபிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்துட்டு வந்த மாதிரி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். உன்னுடைய வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து இந்த வீட்டில் ஜெபிக்க முடியாத ஒரு வீட்டை தான் கர்த்தர் ஜெப வீடாய் மாற்றணும் விரும்புகிறார். வீட்டிற்குள்ளாக பிரவேசி, உன்னுடைய கதவை பூட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. வெளியரங்கமான ஒரு பதில் காத்து கொண்டிருக்கிறது. வெளியரங்கமாய் ஒரு பதில். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நான் என் ஊழியத்தில் திரும்பி பார்க்குறேன், எனக்குன்னு ஒரு ஜெப அறையே கிடையாது. ஆண்டவருடைய ஆலயம் தான். தேவனுடைய பிள்ளைகளாய் மறைவான எல்லா ஜெபத்துக்கும் வெளியரங்கமாய் பதில் தருகிற ஒரு தேவன் இன்று உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. அவரை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு போகும்போது, அவருடைய பாதத்தில் உங்களுடைய இருதயத்தை கொட்டும்பொழுது, சங்கீதம் 55:22 சொல்லு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். இயேசு நம்மை விசாரிக்கிறார். இன்னைக்கு அவங்க விசாரிக்கணும், இவங்க விசாரிக்கணும் நாம் நினைக்கிறோம். பிள்ளைங்க விசாரிக்கணும், கூட பிறந்தவங்க விசாரிக்கணும், நண்பர் விசாரிக்கணும் அப்படின்னு நாம் எல்லாரும் விசாரிக்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய கவலைகளை அவர் மீது வைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், அவன் நம்முடைய வாழ்க்கை அவருடைய பாதத்தில் வரும்பொழுது நமக்கு போதிக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற வேத வசனத்தின்படி நம் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், நம்முடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பு இரண்டுமே அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 10 வருடத்துக்கு முன்பாக என் தகப்பனார் இறந்துட்டார். அந்த நேரத்தில் ஜனவரி 1 வீக் ஆராதனை நான் நடத்தினோம். செகண்டராபாத்தில் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அதை அட்டன் பண்ணும்போது இறந்துட்டார். அப்போது எனக்கு ஆராதனை பாதி ஓடிட்டு இருக்கு. ஒர்ஷிப்பு ஒருத்தர் நடத்திருக்கிறாரு. நான் ஒரு குரல் கேட்குது, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை அறிவி. அப்படி எழுந்து முகத்தை கழுவிட்டு வந்து 1 வீக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு ஆப்போசிஷன் கூட முடிவுல நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு. அந்த துக்கம் அந்த இடத்துல வரைக்கும் என்னை தேற்றின ஒரு ஆண்டவர் ட்ரெயினில் வரும்போது என்னால் என்னுடைய உள்ளம் நானே சென்னைக்கு வர்றதுக்குள்ளே நானே மறிச்சிருவோம் போல இருந்தது. அவ்வளோ என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. வந்துட்டு அடக்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு
எனக்குள்ள யாராவது நமக்கு ஜெபிச்சா நல்லா இருக்குமே, யாராவது நமக்கு ஜெபிச்சா நல்லா இருக்கும். ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்பாவை இறந்துட்டாரு. இந்த ரெண்டு என் வாழ்க்கையில் ஓடு. இந்த வார்த்தைக்கு எனக்கு பதில் கிடைக்கல. எல்லாரும் முடிச்சிட்ட பிறகு சரி நைட்டு ஒரு குடும்ப ஜபத்தில் உட்காந்து பாட்டு பாடி நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் வேதத்தை வாசிக்கிறோம். மறுபடியும் எனக்கு அந்த வார்த்தை வருது. எல்லாருமே வாசிக்கிறாங்க. கடைசியாக நான் வாசிக்கும் போது, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவி. அதுதான் என்னை பலப்படுத்தினது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஊழித்தது துவங்க ஆரம்பித்தது. நான் திரும்பி 10 வருடம் ஓடியது. எத்தனை விபத்துகள், எத்தனை கொரோனா சூழ்நிலைகள், எல்லா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அலைச்சல்கள், பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், அப்படியே கேள்விக்குறியான வாழ்க்கை. எல்லா நிலைமையிலும் கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. என்னை கைவிடாதவர் உங்களையும் கைவிட மாட்டார். மூன்றாவதாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது, மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்தது அவரை பற்றி சொல்வதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் அவரை பற்றி அறிவிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது கடமை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். எங்கே? யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிவிக்கும்படி நாம் கடனாளிகளாய் காணப்படுகிறோம். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ அந்தகார இருளில் வாழ்ந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை ராஜரீக கூட்டமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்தகார இருள், இன்றைக்கு பாவ இருளில் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவான் என்கிற கேள்விக்குறியோடு இந்த உலகம் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கிற ஒரு பெரிய கனமான ஊழியம் உங்கள் ஒவ்வொரு இடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அறிவிக்க வேண்டியவர்கள் நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் அறிவிக்க வேண்டியவர்கள் மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக சாட்சியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருக்காக சாட்சியாய் இருக்கிற குடும்பம் உங்கள் குடும்பம் என்பதை மறந்து, உங்களுடைய தெருவுக்கு நீங்கள் ஒரு சாட்சி என்பதை, நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் ஒரு சாட்சி என்பதை மறந்து ஆண்டவருடைய சாட்சியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், மற்றவருடைய வாழ்க்கையில் தேவைகள், மற்றவருடைய காரியங்களுக்காக இவங்கக்கிட்ட சொன்னால் நமக்காக செபிப்பாங்க அப்படிங்கிற அப்படிப்பட்ட உணர்வு உள்ள மக்களை கர்த்தர் உங்களிடத்தில் அழைத்து கொண்டு வருவதற்கு நீங்கள் சாட்சியான ஒரு வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்துவதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார், முத்திரைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் ஆண்டவருக்கு இந்த இடத்துல சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம், இந்த உலகம் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவன், உங்களை உயிர்ப்பித்து வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆண்டவர் இல்லை.
இன்னைக்கு உலகம் முழுவதும் மந்திரத்தினுடைய பிடியில போய் கொண்டிருக்கு. மந்திரத்தினால ஆட்சிக்கு வந்துடலாம், மந்திரத்தினால ஒரு காரியத்தை ஜெயிச்சிடலாம், மந்திரத்தினால ஒருத்தர் அழிச்சிடலான்ற காரியம் இந்த உலகத்தில் போய் கொண்டிருக்கிற வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை என்பதை நாம் அறிந்து இன்றைக்கு எந்த குடும்பங்களை பார்த்தாலும் ஏதோ ஒன்றில், ஏதோ கட்டுகளில், ஏதோ ஒரு காவல்களில், ஏதோ ஒன்றில் அகப்பட்டவர்களாய் காணப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த மனிதனும் விடுதலையாக்க முடியாது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலை பெற்று நாம் வாழ கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் நம் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்தில் விழுந்து இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எழுந்து நாம் அவரிடத்தில் வர வேண்டும். தகப்பனுடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விபத்துகள், இன்றைக்கி நான்லாம் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு யோசித்து பார்க்க முடியும். கர்த்தர் அத்தனை விபத்துகளுக்கு என்னை நீங்களாக்கி உயிர்ப்பித்து என்னுடைய வாழ்க்கையில் ஆயுச நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்து இதுவரை நடத்தியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்க நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மடிந்து போயிருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பித்து திரும்ப கட்டி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படுகிற ஒரு பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென்.